to Tamil Gospel Tabernacle channel. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவிவிலியம் எனப்படும் ஹோலி பைபிளில் நீதிமொழிகள் எனப்படும் பழமொழிகள் பகுதி பிரிவு 12இல் இறை வார்த்தை திருவார்த்தை 3 தங்களுடன் பகிர்கின்றேன். பொல்லாங்கு செய்து எவரும் நிலைத்ததில்லை, நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது. பொல்லாங்கு செய்து எவரும் நிலைத்ததில்லை, நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது. அன்பர்களே, நமது வாழ்க்கையில் நாம் காண்கின்றோம், அநீதி செய்தவர்கள், அக்கிரமங்கள் செய்தவர்கள், அநியாயங்கள் செய்தவர்கள், பிறரை ஏமாற்றியவர்கள், திருடியவர்கள், ஊழல் செய்தவர்கள், லஞ்சம் வாங்கியவர்கள், மதத்தின் பெயரால் ஏமாற்றியவர்கள், மக்களை அடிபணிய வைத்து மக்களின் சொத்துக்களை ஏமாற்றி சேர்த்தவர்கள் அனைவரும் என்ன ஆனார்கள்? காணாமல் போய்விட்டார்கள். அவர்கள் சேர்த்த சொத்துக்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து விட்டது, கரைந்து விட்டது. பலரும் அந்த சொத்துக்களை அனுபவிக்க எடுத்து சென்று விட்டார்கள். அன்பர்களே, நேர்மையாளரின் சொத்துக்கள், நேர்மையாளரின் கருத்துக்கள் நிலையானவை, நியாயமானவை. பொல்லாரின் திட்டங்கள் வஞ்சகமானவை, அவை நிலைக்காது. ஆம், பொல்லாங்கு செய்து எவரும் நிலைத்ததில்லை, பொல்லாங்கு செய்த எவரும் நிலைத்ததில்லை. நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது. நேர்மையாளரின் பெயர், நேர்மையாளரின் வம்சம், நேர்மையாளரின் பிள்ளைகள், நேர்மையாளரின் வாரிசுகள், அவர்கள் தாங்கள் கட்டாத வீடுகளில் குடியிருப்பார்கள். தாங்கள் நடாத திராட்சை தோட்டத்தின் கனிகளை உண்பார்கள். அன்பர்களே, நேர்மையாளராய் நாம் இருந்து துன்புறுட்டால் நாம் அதற்காக இறைவனை போற்றுவோம். ஆம், நமது வம்சம் நிலைக்கும், நமது வாரிசுகள் நன்றாக இருப்பார்கள். நாம் திருடாமல் சேர்க்கின்ற சொத்து நமது பரம்பரைக்கு பயன்படும், நமக்கும் பயன்படும். ஆம், நன்றி, வணக்கம்.